அப்போ நான் போன குரூப்பில் என்கிட்ட மட்டும்தான் முடி, பெண்களுக்கு கூட முடி இல்லை. நிறைய பேருக்கு நிறைய முடியோடு போகிறேன். 2 பெண் பிள்ளைங்க வழியில் அவங்க சலூன் வச்சுருக்காங்க, முடி வெட்டுற கடை. என்னை பார்த்ததையும் 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு கட்டிங் இல்லைங்க, காணா அந்த கோயிலுக்கு நீங்கள் கிறிஸ்டியன்ஸா கேட்குறாங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அவன் பாருங்க, நம்மளுக்கு அந்த நினைவூட்டுவதற்காக திராட்சை ரசம் கொடுப்பான். நம்மளுக்கு கடவுள் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்கிறத நினைவூட்டுறதுக்காக நமக்கு பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை கொடுப்பார், ஒரு புதுமையை செய்வார், ஒரு திருத்தலத்துக்கு நம்மளை அனுப்பி வைப்பார், ஒரு சாமியார் வழியாக ஒரு தொடர மாதிரி கடவுளுடைய ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க, மறைக்கல்வியில் ஒரு கதை தொடர மாதிரி. ஓ அப்படியா கதை, நான் தப்பு செய்துட்டேனே. ஒரு வார்த்தை, ஒரு திராட்சை ரசம், ஏதாவது ஒன்று கிடைக்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாலஸ்தீனாவில் தான் இயேசு பிறந்தார். இன்றைக்கு அவனுக்கு இஸ்ராயல் மக்களுக்கும் இவனுக்கும் ஏன் சண்டை? 70வது இயேசு சொன்னார் இல்லையா, 11வது அதிகாரம், அதில் வசனம் எனக்கு சரியா தெரியல, 21